ஹாய். இப்போ நான் உள்ளே உக்காந்துட்ருக்கேன். எங்ககிட்ட ஒரு அக்கா வந்து ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 300 ரூபா கூலி போட்டு கொடுக்குறேன். நாங்கள் சின்னதாக தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அக்கா அவங்கக்கிட்ட பேசுகிறாங்களாம். அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் கேட்குறீங்களா என்னன்னு பேசுங்க. அது எப்படியா ஒன்று பேர் சொல்லணுமா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், ஒன்று மட்டும் சொல்லு. இந்த அக்கா கிட்ட இந்த தாய்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு இது மாதிரி ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாப்பா கிட்ட தான் நான் 300 ரூபா கூலி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது, அவங்க அவளுக்கு ஒரு 3 பிள்ளைங்க. அவரு வந்து குடி, சரியான குடி. எங்களுக்கு செம பஞ்சம். நாங்கள் வந்து இப்படி இருக்கிறோம். இந்த பாப்பா தான் 300 ரூபா கூலி போட்டு தருது. அதை வச்சு நாங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு 3 பிள்ளைங்க எல்லாம் நாங்கள் இருக்கிறோங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த பாப்பா இல்லைன்னா எங்களால் ஒன்றும் முடியாது. எந்த இவ்வளோ 5-6 வருஷமாக அதுதான் வந்து அவர்கிட்ட கூலி செஞ்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறது, எவ்வளோ கைட்டத்தலை இருக்கிறோம். என்ன பண்ணுறது, பாப்பா இல்லைன்னா நாங்கள்லாம் எதுவுமே பண்ண முடியாது. சோறு கூட கிடைக்காது. அப்படி நிலைமையில் இருக்கிறோம். 3 பிள்ளைங்க எங்கள் மகளுக்கு. 3 பிள்ளைங்களும் அவர் வந்து குடி, சரியான குடி. சோத்துக்கே பஞ்சம். என்ன பண்ணுறது, நம்ம அப்படி உழைச்சி இப்போ இந்த பாப்பா கிட்ட தான் உழைச்சிக்கிட்டு நான் வந்து இருக்கிறேன். அதுதான் பாடுபாகுது. என்ன சொல்லிட்டு தெரிஞ்சது சொல்லு. என்ன பண்ணுறது, அப்படி கொடுமையில் நாங்கள் இருக்கிறோம். என்னமோ ஒரு உதவி பாப்பா தான் எங்களை காப்பாற்றுது. எந்த முடிவும் முடியல. ஓட்டு இது இல்லைன்னு சொன்னல. ஓட்டு எனக்கு இல்லைங்க. அதனால் ஓட்டு வந்து சேலத்தில் கொஞ்ச நாள் இருந்தோம். அங்கே ஒரு 5 வருஷமாக இருந்தால் அங்கே ஓட்டு அங்கே போட்டோம். அந்த லிஸ்ட்டு தான் இருக்குது. எங்களுக்கு ஓட்டும் இல்லை. என்ன பண்ணுறது, அப்புறம் அது அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணலாம், எனக்கு ஓட்டுங்க இல்லைங்க, போடுறதுக்கும் ஓட்டு இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு சலுகை செஞ்சால் பாப்பா கிட்ட தான் நான் வந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது, எல்லாம் கைத்தோம். என் மகளுக்கு கைத்தோம், எல்லாம் கைத்தோம். அப்படி இருக்கிறோம். ஏதோ என்ன பண்ணுறது, அந்த பாப்பா இல்லைன்னா நாங்களாம் பழைக்க முடியாது. என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறேன் சொல்லு. என்ன பண்ணுற, ஓட்டு இல்லை. ஏதோ அவரு ரேஷன் கடைக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ரேஷன் கார்டு இல்லை. ரேஷன் கார்டு இல்லை, அதுவுமே இல்லை. ஒண்டியாக இருக்கிறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அது வந்து அங்கே இருக்குது தூரமாக. நானும் தனியாக தானே இருக்கேன். நான் வந்து தனியாக தான் இருக்கிறேன். நான் ஒண்டி சம்பாரித்து இந்த பாப்பா கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு நான் ஒண்டியும் தனியாக தான் இருக்கிறேன். அப்புறம்